Hello guys, welcome to my channel. Today in video பார்க்க போறோம் அப்படினா இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னா வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, துவரம் பருப்பு 100 கிராம், வெங்காயம் 2, மல்லி, மிளகாய், கத்திரிக்காய், கறிவேப்பிலை. இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். லாஸ்ட்ல உங்களுக்கு இதுக்கான சீக்ரெட் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல போறேன். அது என்னன்னு வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல துவரம் பருப்பு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சீக்ரெட் நான் லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அதுக்கு அப்புறம் தக்காளி இது கூட 2 தக்காளியை கடிஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் அதே 2 கத்திரிக்காயை அரிஞ்சி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் 2 அதை கீறி கொஞ்சம் போட்டுக்கோங்க பருப்போட. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 அது கூட அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த காய்கறி நல்லா வேகும். அதனால் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. இப்போ காய்கறி பருப்புலாம் வேகிறதுக்காண்டி நம்ம மூடி வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா வெந்திருக்கு காய்கறிலாம் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி காய்கறிலாம் நல்லா வேகணும். இப்போ ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறம் இது புளி, அதாவது லெமன் சைஸ் புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து இது கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது என்னன்னா இட்லி மாவை இதில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது போட்டால் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சாம்பார் ஈஸியாக செய்யலாம். அப்புறம் பெருங்காயம் நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். அதுக்கடையில் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு இது எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதனால் இப்போது நம்ம இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகாய் தூள் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ நம்ம முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தூள் போட்டு சர்வ் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், மல்லிக்கீரை போட்டுட்டோம். இப்போ டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. வேறு லெவல் ரெசிபிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் 1 டைமாவது இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.